அனைவருக்கும் வணக்கம். ஆபேல் நீதியின் பாதையில் ஒவ்வொரு கிழமையும் ஈழத்தமிழர் இன அழிப்புக்கான நீதி கோரும் போராட்டத்தில் என்ன முன்னேற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். கல்ச்சர் ஆஃப் இம்பியூனிட்டி, குற்றங்களுக்கு தண்டனை, குற்றங்களுக்கு தண்டனை இல்லா பண்பாடு அல்லது குற்ற விலக்கு பண்பாடு, இது இலங்கையில் புரையோடி போயிருக்கிறது என்பது நீண்ட காலமாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிற குற்றச்சாட்டு. அதனால்தான் உள்நாட்டு பொறிமுறை பொருத்தமற்றது, ஒரு பன்னாட்டு புலனாய்வு தேவை என்பது நம்முடைய நிலைப்பாடு. நம்முடைய என்றால் தமிழர்களுடைய நிலைப்பாடு அல்லது இந்த இன அழிப்புக்கு நீதி கோரும் ஆற்றல்களுடைய நிலைப்பாடு. அந்த இம்பியூனிட்டியை நாங்கள் மாற்றுகிறோம். நாங்கள் பாருங்க, உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் எல்லாம் சிறைப்படுத்துகிறோம், ஊழலுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், ரணில் விக்ரமசிங்கவே ஒரு நாள் சிறையில் வைத்தோம், இப்படி எல்லாம் அவர்கள் நடந்து முடிந்த ஐநா மனித உரிமை மன்ற கூட்டத்தொடரில் இது சொன்னார்கள். நாங்கள் அந்த கல்ச்சரை மாத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கடந்த வாரம் அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான அரசு என்ன செய்திருக்கிறது என்றால், கிருஷாந்தி குமாரசாமி, அதாவது செம்மணி புதைக்குழியோடு தொடர்புடைய 1996 பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்ட கல்லூரி மாணவி, அப்புறம் அதை தொடர்ந்து கொல்லப்பட்ட அவங்களுடைய அம்மா, தாத்தா, அந்த குடும்பத்தினரும் கொல்லப்பட்டார்கள். கிருஷாந்தி குமாரசாமி வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டு தண்டனை பெற்று பிறகு மேல்முறையீட்டில் பிணை பெற்ற இராணுவ உயர் அதிகாரிகளுக்கு உயர் பதவியை கொடுத்திருக்கிறார் அனுரகுமார திசாநாயக்கா. இப்ப அது வந்து ஒரு தொடர்ச்சி. அது அதாவது நம்ம அதான் சொல்றோம், இட் இஸ் சிஸ்டமிக் கிரைம். அங்கு வந்து அமைப்புசார் குற்றங்கள், அந்த அரச கட்டமைப்பு, நீதித்துறை, பொறிமுறை, அரசு எந்திரம், அது ஆட்சி தலைவர் மாறுவதால் மாறப்போவதல்ல, அந்த கட்டமைப்பே ஒரு தமிழ் இன அழிப்புக்கு ஆதரவாகவும் இந்த குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடியதாகவும் இருக்கிறது என்பதுதான் நம்முடைய திறனாய்வு. அந்த வகையில் பார்த்தால் இந்த 1996 ஒரு இராணுவ ஒரு கடைநிலை ஊழியர் சிப்பாய் சோமரத்ன குமாரசாமி ராஜபக்சே என்பவர் தான் அந்த 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டார்கள், என்னால் அந்த இடங்களை காட்ட முடியும் என்று அவர் தான் அந்த புதைக்குழிகளை அடையாளம் காட்டினார். பிறகு 2000 மார்ச் 14 அன்று முதல் ஒரு கீழ் நீதிமன்றத்திலே 4 இராணுவ உயர் அதிகாரிகளும் ஒரு காவல்துறை அதிகாரியும் தண்டனை பெறுகிறார்கள். பிறகு அவர்கள் மேல்முறையீட்டு கொழும்பு மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு சென்று ஜூலை 6 தண்டனை விலக்கு பெற்று பிணை பெறுகிறார்கள். அந்த 4 உயரதிகாரிகள், அதில் முதலாவதாக குற்றம் சாட்டப்பட்ட கேப்டன் லலித் ஹேமா என்பவர் மைத்ரி பால சிறிசேனா அரசாங்கத்தின் காலத்தில் பிரிகேடியர் ராணுவ உயர் அதிகாரி பொறுப்பு பெற்று செல்கிறார். பிறகு 5வது அக்யூஸ்ட் குற்றம் சாட்டப்பட்ட கேப்டன் சுசீந்திர விஜயசீவர்தன் அவருக்கு ரணில் விக்ரமசிங்கே ஆட்சியில் பிரிகேடியர் பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. இப்போது அந்த 5வது குற்றவாளிக்கு அனுரகுமார திசாநாயக்கா ஆட்சியில் டைரக்டர் ஆஃப் மூவ்மெண்டின் தலைமை பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல 4வது குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்ட கேப்டன் சஷீஷ் பெரேரா, அவருக்கு ரணில் விக்ரமசிங்கே மேஜர் ஜெனரல் பொறுப்பு கொடுத்தார். இப்போது காலாட்படைக்கான தளபதி பொறுப்பை அனுரகுமார திசாநாயக்கா, 52வது பிரிவின் காலாட்படையின் தலைமை பொறுப்பை அனுரகுமார திசாநாயக்கா வழங்கியிருக்கிறார். எனவே ஒவ்வொரு ஸ்பியர், இன் எவ்ரி ஸ்பியர் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி ஆர் இன் எவ்ரி ஸ்பியர் ஆஃப் ஃபேசிங் த கொஸ்டின் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்பு கூறல் தொடர்பான ஒவ்வொரு களங்களிலும் அல்லது அதற்கான கேள்விகளை எதிர்கொள்ளும் இடத்திலும் அதே முந்தைய பாரம்பரியத்தை தான் அனுரகுமார திசாநாயக்கா கடைபிடிக்கிறார். கோத்தபய ராஜபக்சே என்ன செய்தாரோ, ரணில் விக்ரமசிங்கே என்ன செய்தாரோ, அல்லது மைத்ரிபால சிறிசேனா என்ன செய்தாரோ, அதை தொடர்ச்சியாகத்தான் இந்த இவர்களுடைய செயல்பாடும் இருக்கிறது. ஏனைய சில விஷயங்களில் அவர்கள் இந்த அமைச்சர்களுடைய செலவினங்களை குறைப்பது, இது போன்ற ஒரு தடாலடி அல்லது இந்த ஆகுல நீர பிற என்று வள்ளுவர் சொல்வது போல் ஆரவாரமிக்க விஷயங்களில் அவர்கள் தங்களை ஒரு முற்றிலும் மாறுபட்டவர்களாக காட்டிக்கொண்டாலும், தமிழின அழிப்பு அல்லது தமிழர் பகை நடவடிக்கைகள் அல்லது பொறுப்பு கூறல், அது இன அழிப்பு குற்றத்தை மூடி மறைப்பது என்பதில், ஏன்னா இது வந்து டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி, அதாவது ஏற்கனவே நாம் பார்த்தோம், சில இராணுவ உயர் அதிகாரிகளுக்கு வெளிநாட்டு தூதர் பொறுப்புகளை கொடுத்து ராஜபக்சே அனுப்பினார். வெளிநாட்டு தூதர்கள், அப்புறம் சிவில் பொறுப்புகளில் தலைமை பதவி, இப்படி எல்லாம் கொடுத்து அவர்களுக்கு வந்து ஒரு அரச உயர் பதவியினால் கிடைக்கக்கூடிய ஒரு கவசம், இம்யூனிட்டி, அதை வந்து வழங்கினார்கள். இப்ப அந்த தொடர்ச்சி தான் இப்போது இருக்கிறது. இது போல் வழங்குவதை கடந்த காலத்தில் அவர்கள் கடந்த காலத்தில் ஐநா மனித உரிமை பேரவை விமர்சனம் செய்திருக்கிறது. இதுவும் கடந்த காலத்தில் நடந்திருக்கிறது. எனவே அந்த தொடர்ச்சி அப்படியே தொடர்கிறது என்பதை நாம் கவனிக்கணும். இந்த கேள்வி எழுப்பிய போது, நீங்க இப்படி செஞ்சிருக்கீங்க எழுப்பிய போது, ஜேவிபியின் செயலாளர் ரில்வின் செல்வா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒரு வாய்மொழி குற்றச்சாட்டு தான், அவர்கள் குற்றச்சாட்டு மெய்ப்பிக்கப்படவில்லை என்று அவர் பதில் சொல்லியிருக்கிறார். எனவே அவங்க வந்து அதை ஒரு மாறல்,
ஒரு அறம்சார் நிலைப்பாடு கூட எடுக்க அணியமாக இல்லை. இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. செம்மணியிலிருந்து இப்போது அந்த புதைக்குழியிலிருந்து 240 மனித எலும்புக்கூடுகளை எடுத்திருக்கிறார்கள். இப்ப இந்த காலகட்டத்திலும் அதில் குற்றம் சாட்டப்பட்ட தொடர்புடையவர்களுக்கு உயர் பதவிகளை வழங்கக்கூடியதாக தான் இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களது மெய்ப்பிக்கப்படாத குற்றச்சாட்டு என்று, வாய்மொழி குற்றச்சாட்டு என்று மிக இலகுவாக எல்வின் சில்வா பதில் சொல்லியிருக்கிறார். இரண்டாவது, படை செலவு. இப்ப கடந்த வாரம் கூட நாம் பேசினோம், இந்த வரவு செலவினங்களில் எப்படி படை ராணுவத்திற்கு வழக்கம் போலவே அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2009 ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிதி ஒதுக்கீடு அதிகமாக இருந்திருக்கிறது என்பதை பற்றி நாம் பேசினோம். இப்ப 445 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள். அது கல்வி சுகாதாரத்தோடு ஒப்பிடும்பொழுது மிக அதிகமான நிதி. அந்த வரவு செலவு திட்டத்திற்கான வாக்கெடுப்பில் 118 வாக்குகளை பெற்று அது நிறைவேற்றப்படுகிறது. 169 இடங்கள் ஏற்கனவே ஜேவிபிக்கு, தேசிய மக்கள் சக்திக்கு இருப்பதால் அதை பாஸ் பண்றது ஒரு பெரிய பிரமாதம் இல்லை. ஆனால் தமிழரசு கட்சி கடுமையாக இதை திறனாய்வு செய்து நாடாளுமன்றத்தில் பேசிய தமிழரசு கட்சி வாக்கெடுப்பில் பங்கு பெறாமல் விலகி இருந்திருக்காங்க, அப்ஸ்டைன் பண்ணியிருக்காங்க. கேட்டால் அடுத்த வாரம் அனுரகுமார் ரசநாயகவை சந்திக்க போகிறோம், ஒரு நல்லெண்ணம் அடிப்படையில் இப்படி செய்தோம் என்று விளக்கம் தருகிறார்கள். ஆனால் இது தமிழரசு கட்சிக்கோ அல்லது இந்த அங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பில் பங்கு பெற்ற பல்வேறு கட்சிகளுக்கும் பாரம்பரியமாக ஒரு பழக்க அரசு, அதாவது சிங்கள ஆட்சியாளர்களோடு இணங்கி போவது, விட்டு கொடுப்பது, சமரசம் செய்வது, இது கடந்த காலத்திலும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இது ஒரு துணை செய்தி. முக்கியமான செய்தி, எப்படி கோத்தபய ராஜபக்சே ஆட்சி காலத்தில் அவர் விமானப்படையை புதுப்பிப்பதற்காக நிதி ஒதுக்கி இஸ்ரேலுடன் ஒரு உடன்படிக்கை போட்டார். அப்போது நாடு இவ்வளவு பெரிய பொருளாதார நெருக்கடி இருக்கும்போது நீங்கள் இப்படி உடன்படிக்கையை போடுகிறீர்களே என்று அனுரகுமார் ரசநாயக்கா அல்லது இந்த தேசிய மக்கள் சக்தி விமர்சித்தது. இப்போது அதே விமானப்படை புதுப்பிப்பதற்காக போஸ்னியாவிடம் $18 மில்லியன் ஒரு உடன்படிக்கை போட்டிருக்கிறார் அனுரகுமார் ரசநாயக்கா அரசு. எனவே இந்த படை இப்ப ஒரு பக்கம் ஒரு மேலோட்டமான ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள், நாங்கள் படையினரை படை குவிப்பை குறைக்க போகிறோம், படையினரின் எண்ணிக்கையை குறைக்க போகிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்னொரு பக்கம் இந்த ராணுவ உபகரணங்கள், ராணுவ சாதனங்களை வாங்குவதற்கு நிதியை செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். படையினருடைய எண்ணிக்கையை குறைத்தால் ராணுவ செலவு குறைய வேண்டும். ஆனால் ராணுவத்திற்கான நிதி ஒதுக்கீடை அதிகப்படுத்திவிட்டு இன்னொரு பக்கம் பேச்சளவில், சொல்லளவில் படையினரின் எண்ணிக்கையை குறைப்பேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்த முரண்பாடுகள் வெளியே வர தொடங்கி இருக்கின்றன. தமிழர் தரப்பில் இதை அம்பலப்படுத்துவதும், இதை ஒரு பன்னாட்டுக்கும் உள்நாட்டிலும் இதை அம்பலப்படுத்த வேண்டியதுதான். ஏன்னா அவங்களுடைய முரண்பாடுகள் ஒவ்வொரு நகர்விலும் எப்படி இந்த முந்தைய அரசிலிருந்து இது மாறுபடவில்லை, குறிப்பாக தமிழின சிக்கலில் என்பது வெளியே வந்து கொண்டிருக்கிறது. இதுதான் செய்தி. ஈழம் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்தி. இந்த மாதம் கார்த்திகை மாதம் மாவீரர் நாள் வர இருக்கிறது. அடுத்த கிழமையில் நாம் மாவீரர் நாளை ஒட்டிய ஒரு ஈழ போராட்டம் தழுவிய ஒரு முழுமையான ஒரு போராட்டம் பற்றிய, அல்லது போராட்டம் பற்றி என்பதோட அடுத்தடுத்து நாம் செய்ய வேண்டியது பற்றிய ஒரு முழுமையான பார்வையை நாம் ஒப்பிட்டு, இப்ப எப்படி தாலிபான்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள், சிரியாவில் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறது, குர்திஸ்தான் போராட்டம் இன்னுக்கு வந்திருக்கிறது, ஹமாஸ் இப்ப பாலஸ்தீன போராட்டம் இருக்கிறது. இந்த பல்வேறு அண்மையில் இப்ப 6 மாத காலத்திற்குள் நடந்த இந்த பல்வேறு மாற்றங்களுக்கு கூடாக நமது போராட்டத்தையும் எப்படி பரிசீலிப்பது என்பதை அடுத்த திங்கட்கிழமை பேசும்பொழுது நாம் பேசலாம்.